ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பீகாக் பாட் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இந்த ஸ்கை ப்ளூ கலர் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது டபுள் க்ரோச்செட் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கணும், சர்க்கிள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியானது தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 4 செயின்ஸ் நான் போட போகிறேன். 4 செயின்ஸ் 1 2 3 4 4 செயின்ஸ் போட்டுட்டு 1 2 3 4 இந்த லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் செயினில் போயிட்டு நாம் 14 டபுள் க்ரோச்செட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 செயின் ஒரு டபுள் க்ரோச்செட் ஆகிடும். இதில் 14 இந்த ஃபர்ஸ்ட் செயினுக்குள்ளே 14 டபுள் க்ரோச்செட் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக 15 டபுள் க்ரோச்செட்ஸ் இருக்க மாதிரி கணக்கு வரும். ஸோ நான் 14 டபுள் க்ரோச்செட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செயினுக்குள்ளே போட்டு வர போகிறேன். ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி நான் 14 போட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நமக்கு டோட்டலாக 15 இருக்கணும். இதுக்குள்ளே 14 போட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 செயினோட டாப்பில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ரோ நம்ம நார்மல் இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோச்செட் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 செயின்ஸ் போட்டுட்டு அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல ஒரு டபுள் க்ரோச்செட் ஃபஸ்ட்டு. ஸோ 2 டபுள் க்ரோச்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 1 2 அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட் 1 2. ஸோ இப்படி ஒவ்வொரு இதுலேயும் 2 டபுள் க்ரோச்செட்ஸ் போட்டு வந்தால் நமக்கு இந்த இடத்துல 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். நான் டோட்டலாக 30 ஸ்டிச்சஸையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்படி 30 டபுள் க்ரோச்செட்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு 3rd செயினோட டாப்பில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம், ஆனால் வேறு கலரில் ஒயிட் கலரில் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இப்படி கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலேயே போய்ட்டு ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 3 செயின்ஸ் போடலாம். 1 2 3. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 1 2. தேர்ட் ஒனில் ஒரு டபுள் க்ரோச்செட். ஃபோர்த் ஸ்டிச்சில் நமக்கு 2 டபுள் க்ரோச்செட் 1 2. ஸோ நெக்ஸ்ட் இதில் 1 அடுத்த இதில் 2. இப்படி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், நார்மல் இன்க்ரீஸ். ஸோ இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. நமக்கு 45 ஸ்டிச்சஸ் இருக்கணும் டோட்டலாக. இப்படி டோட்டலாக 45 ஸ்டிச்சஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 3 செயினோட டாப்பில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கலர் எடுத்துகிட்டு அதை நம்ம எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இந்த இடத்துல தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்குள்ளே கிடையாது, இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துக்கு இந்த பக்கத்து ஸ்டிச்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இதுக்குள்ளே இந்த கேப்பில் தான் விடுறேன். உள்ளார விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு நான் 3 செயின் போடுறேன். அந்த 3 செயின் ஒரு டபுள் க்ரோச்செட்க்கு ஈக்குவல். இப்போ இதே இடத்துல இன்னும் ஒரு 3 டபுள் க்ரோச்செட் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ டோட்டலாக நமக்கு 4 டபுள் க்ரோச்செட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ 3 4 டபுள் க்ரோச்செட் ஆகிடுச்சு அந்த 3 செயினோடு சேர்த்தி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஒரு செயின் போட்டுட்டு 1 2 3 1 2 3 ஸ்டிச்சை விட்டுட்டு அந்த 3வது ஸ்டிச்சுக்கு கேப்பில் பாருங்கள், இந்த கேப்பில் போயிட்டு நம்ம 4 டபுள் க்ரோச்செட் ஒர்க் பண்ணணும். 1 2 3 4. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு 1 2 இந்த 3 ஸ்டிச்சை விட்டுட்டு இந்த 3வது ஸ்டிச்சு இந்த கேப்பில் போயிட்டு நம்ம 4 டபுள் க்ரோச்செட் 1 2 3 4. அப்புறம் ஒரு செயின் 1 2 3 இந்த மாதிரி 4. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம 1 2 3 போட்டுட்டோம். இன்னும் நம்ம 6 மட்டும் போட்டால் போதும். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்கம்ப்ளீட்டாக தான் வைக்க போகிறோம். இந்த இடத்துக்கு ஆப்போசிட் வரைக்கும் நமக்கு வரும். ஸோ டோட்டலாக நமக்கு 10
இந்த மாதிரி 4 டபுள் க்ரோச்செட்ஸ் போடணும். 1 2 3 போட்டாச்சு, மீதி 6 போட்டு 7 போட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 செட்ஸ் தான் போட்டு வந்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி 10 மட்டும் விட்டால் போதும். நம்ம இந்த இடத்த கேப்பை வச்சுருக்கணும். அப்படி இப்போ நெக்ஸ்ட்டு கலர் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு செயின் கூட போடல. ஸோ டோட்டலாக நம்ம 4 டபுள் க்ரோச்செட் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுட்டோமா. இப்போ அடுத்த ரோ நம்ம எப்படி பண்ணணும்னா நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணும்போது இதே ப்ரொசீஜர் தான். இங்கே நடுவில் ஒரு செயின் தான் போட போகிறோம். ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பாருங்கள், இந்த 2 டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் 2 டபுள் க்ரோச்செட் போடணும் அடுத்த கலரில். ஸோ நெக்ஸ்ட் கலர் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் இந்த ஸ்டெப்பு, பிகாஸ் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அது எப்படின்னா இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 1 2 இது 2 ஸ்டிச்சஸ், அப்புறம் இங்கே 2 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்படி உள்ளார விட்டுட்டு நெக்ஸ்ட் கலர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் 3 செயின்ஸ் போடலாம். அந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோச்செட்க்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோச்செட், அதுக்கப்புறம் ஒரு செயின். நல்லா பாருங்கள், ஒரு செயின் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த கேப்பில் 2 டபுள் க்ரோச்செட், 1 2, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செயின். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே போகலாம். இங்கே 2 இதை விட்டுட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பாருங்கள், இதே கேப்பில் தான் உள்ளார விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 டபுள் க்ரோச்செட் போடுறேன், 1 2, அதுக்கப்புறம் ஒரு செயின். அப்புறம் அதே கேப்பில் இன்னும் 2 டபுள் க்ரோச்செட், 1 2, அப்புறம் ஒரு செயின். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், இது 2 விட்டுட்டு இந்த கேப்பில் போயிட்டு நான் 2 டபுள் க்ரோச்செட் போடுறேன், 1 2, அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல இன்னும் 1 2, அதுக்கப்புறம் ஒரு செயின். ஸோ இப்படியே இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வரப்போம். இப்போ நெக்ஸ்ட் ரோ எப்படின்னா, இங்கே நம்ம நடுவில் ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம 2 செயின் போட போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த இடத்துல ஒரு செயின் போட்டு தான் அடுத்தது வந்து நான் 2 செயின் போட போகிறேன். இப்போ போட்டுட்டு நான் அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் உள்ளார விட்டுட்டு 2 டபுள் க்ரோச்செட் 2 செயின், அப்புறம் 2 டபுள் க்ரோச்செட், அப்புறம் ஒரு செயின், 2 டபுள் க்ரோச்செட் 2 செயின், 2 டபுள் க்ரோச்செட். ஸோ எப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கடைசி ரோ மட்டும் எப்படி பண்ணணும்னா, நம்ம இங்கே நடுவில் இருக்க என்ன கலர் கொடுத்தோமோ அதே எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பிகாஸ் இதில் வந்து நம்ம இங்கே நடுவில்லாம் செயின்ஸ் போடுறது கிடையாது. டேரெக்டாக நம்ம இந்த கேப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பில் நம்ம 7 டபுள் க்ரோச்செட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். அந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோச்செட்க்கு ஈக்குவல், 1 2 3 வந்து ஒரு டபுள் க்ரோச்செட்க்கு ஈக்குவல். மீதி நான் 6 டபுள் க்ரோச்செட்ஸ் இதிலே போட போகிறேன். 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலாக நமக்கு 7 டபுள் க்ரோச்செட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அடுத்தது வந்து நம்ம டேரெக்டாக, ஏன்னா இது ஃபினிஷ் பண்ணுறனால நம்ம டேரெக்டாக போயிட்டு எந்த ஒரு செயின்ஸுமே நம்ம போடக்கூடாது. ஸோ இதில் போயிட்டு நம்ம 7 டபுள் க்ரோச்செட் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு 7 டபுள் க்ரோச்செட், நான் எந்த ஒரு செயினுமே போடல, டேரெக்டாக 7 1 2 3 4 5 6 7. அடுத்த இதுலேயும் டைரெக்டாக போயிட்டு 7 டபுள் க்ரோச்செட்ஸ் 1 2. இப்படியே நம்ம கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு வரப்போகிறோம். அது டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒவ்வொரு இதுலேயும் 7 டபுள் க்ரோச்செட்ஸ் போட்டு வந்துட்டு, ஸோ இப்படி ஒவ்வொரு இதுலேயும் 7 ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பார்டர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம 2 டபுள் க்ரோச்செட்ஸ் இருக்கா, அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை எடுத்துகிட்டு நான் ஒரு செயின் போட்டுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல வந்து 2 ஹாஃப் டபுள் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஹாஃப் டபுள், அதே இடத்துல இன்னொரு ஹாஃப் டபுள். ஸோ 2 ஹாஃப் டபுள் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஒரு செயின் போட்டுட்டு
மறுபடியும் இங்கே 2 டபுள் crochet இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும் போய் உள்ளார விட்டுட்டு நம்ம 2 half double 1 2 அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல 2 half double 1 2 அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அதே போல் இதுலேயும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 1 2 ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு மேலே நாம் கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த 1 2லேயும் இந்த லாஸ்ட் 2லேயும் ஒர்க் பண்ண போகிறோம் சிங்கிள் crochet. மீதி 3ல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். அது வந்து பிக்காக் ஸ்டிச்சுன்றது பேர். இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ரெண்டாவது ஸ்டிச்லேயும் நான் ஒரு சிங்கிள் crochet 1 2 இந்த ரெண்டாவது ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet. தேர்ட் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு அப்புறம் 3 செயின் 1 2 3 செயின் போட்டுட்டு இந்த அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஃபோர்த் ஸ்டிச்சில் 2 டபுள் crochet 1 அப்புறம் இன்னொன்று ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 செயின் போட்டுக்கணும். 1 2 3 4 செயின் போட்டுட்டு இந்த பாருங்கள் 1 2 3 இந்த 4வது இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். இது வந்து பிக்காட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு அதே ஃபோர்த் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து 3 செயின்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்து ஃபிஃப்த்து ஸ்டிச்சில் போய்ட்டு ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் 6th ஒரு சிங்கிள் crochet, 7th ஒரு சிங்கிள் crochet. ஸோ ஸ்டிச் இப்படி இருக்கும். இந்த மாதிரி 7 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த செயின் 1 கேப்லலாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு நான் பாருங்கள் இங்கே கீழே இருக்கிற இந்த ப்ளூவை எடுத்துட்டு ஒரு சிங்கிள் crochet போடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் நம்ம ஒரு செயின் போட்டுட்டு இந்த ப்ரௌனை உள்ளார விட்டுட்டு புடிச்சு இழுத்துட்டு ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு செயின் போட்டுட்டு இந்த வயலட்டை புடிச்சு இழுத்துட்டு அந்த இடத்துல ஒரு சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நமக்கு இங்கே நடுவில் 3 ஸ்டிச் இருக்கா, 1 2 3 ஸ்டிச் இருக்கும். இப்போ இந்த நடு ஸ்டிச்சில் நம்ம போயிட்டு சிங்கிள் crochet போட போகிறோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை இப்படி திருப்பிக்கிட்டு இப்போது அப்படியே ரிவர்ஸில் இப்போ இந்த இடத்துல வயலட்டில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இந்த ப்ரௌனில் ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூவில் ஒரு சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இப்போது நம்ம நார்மலாக இந்த 7 ஸ்டிச்சில் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்துட்டோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet போடலாம். ஸோ இப்படி இருக்கும் பேட்டர்ன். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதில் சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் அடுத்த இதில் இப்போ செகண்ட் ஒனில் சிங்கிள் crochet போடுறோம். தேர்ட் ஒனில் சிங்கிள் crochet போட்டுட்டு 3 செயின்ஸ் பண்ணணும். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு ஃபோர்த் ஒனில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் அதே ஃபோர்த் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. அதுக்கப்புறம் 3 செயின் 1 2 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் அடுத்த 2ல் நார்மலான ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு இப்போது இந்த ப்ளூவை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் ஒரு செயின் இந்த ப்ரௌனில் பிடிச்சி இழுத்துட்டு ஒரு சிங்கிள் crochet, ஒரு செயின் இந்த வயலட்டை ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் ஒரு செயின். அதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டிச்சில் 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சில் இந்த நடு ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை நம்ம திருப்பிக்கிட்டு இந்த வயலட்டில் ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் ஒரு செயின் ப்ரௌனில் ஒரு சிங்கிள் crochet, ஒரு செயின் இந்த ப்ளூவில் ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் ஒரு செயின். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 7 ஸ்டிச்சில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போய்ட்டு ஒரு சிங்கிள் crochet, செகண்ட் இதில் ஒரு சிங்கிள் crochet, தேர்ட் இதில் ஒரு சிங்கிள் crochet,
அப்புறம் 3 செயின் 1 2 3. ஸோ பேட்டர்ன் வந்து இப்படி வரும். ஸோ இதே போல் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம இதுக்கு மேலே ஸ்டெப் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இது நம்ம எப்படி பண்ணமோ அதே போல் தான் இங்கே ரிவர்ஸில் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இதில் 3 ஹாஃப் டபுள். ஸோ 3 ஹாஃப் டபுள் 1 2 3. அதுக்கப்புறம் ஒரு செயின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ப்ளூவில் 3 ஹாஃப் டபுள் போடணும். ஸோ 1 2 3. அப்புறம் ஒரு செயின். அப்புறம் 3 ஹாஃப் டபுள். செயின் 1 3 ஹாஃப் டபுள். இப்போ இது ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வயலட்க்கு நடுவில் ஒரு சிங்கிள் crochet போட்டுடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் சிங்கிள் crochet 1 2 3 4. இந்த 5 6 7ல் நம்ம இதே போலயே ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet அப்புறம் 4 செயின். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் ஒரு டபுள் crochet. அதுக்கப்புறம் 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. இப்போ பேட்டர்ன் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த 3 ஸ்டிச்சில் சிங்கிள் crochet 1 2 3. அப்புறம் நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் இதே போல ஒர்க் பண்ணணும். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க, நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கமும் இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet 1 2 3 4. இந்த வயலட் கலர் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சர்ஃபேஸ் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் எப்படின்னா, இப்போது ஏதாவது ஒரு கேப்பில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கேப்பில் தான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வழியாக இந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச் பாருங்கள், இந்த கேப்பில் உள்ளார விட்டுட்டு த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் நெக்ஸ்ட் இதில் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் இதில் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இப்படி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரப்போகிறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி இந்த ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டிச்சுக்கு உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு செயின் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம உள்ளார இப்படி ஹைட் பண்ணி தைச்சிடணும். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஸ்டிச் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது இதுக்குள்ளாரையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்படி சர்ஃபேஸ் ஸ்டிச் போட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட பீகாக் பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதே போல் வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட FB பேஜில் வந்து நீங்கள் அந்த பிக்கர் சென்ட் பண்ணலாம். ஸோ அதை செஞ்சு காட்டுறேன். ஸோ தேங்க்யூ. சேவ் நேச்சர்.